இதோ உதவி. பொறுமை சக்தி எல்லா மக்களிலும். ஒரு நார்மன் சிலுவை போர் வீரர் ஒளிரும் வாளுடன் பதாகையை விரித்த நிலையில் பொறுமையின் சக்தியைக் கற்பிக்க மிகக் குறைவு என்று தோன்றுகிறது. ஆனாலும் அதுதான் நடந்தது. துணிச்சலான நார்மன் சிலுவை போர் வீரர் டான்கிரிட் ஒரு மனிதன் காத்திருந்தால் மட்டுமே எல்லாம் கிடைக்கும் என்று அறிவித்தார். வரலாறு முழுவதும் வரலாறு கற்பிக்கப்பட்டு மீண்டும் கற்பிக்கப்பட வேண்டிய பாடம் இது. பொறுமையின் அமைதியான உறுதியான சக்தி. மக்கள் சக்தியை செயலுடன் தொடர்புபடுத்துவதில் தொடர்ந்து இருப்பதால் இது மீண்டும் மீண்டும் கற்பிக்கப்பட வேண்டியிருந்தது. உடனடி கட்டாய நடவடிக்கை. இப்போது வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளாதவர்கள் அதன் தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் வெளிப்படையாக யாரோ ஒருவர் பொறுமையின் சக்தியை நமது அமைதியற்ற கவனக்குறைவான இப்போது தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டும். எனவே முதலில் வரலாற்றின் திடமான ஞானத்தின் கிரானைட்டைக் கொண்டு அடித்தளம் அமைப்போம். இது அற்பமான விஷயங்களையும் நேரத்தையும் தாங்கி நிற்கிறது. அமெரிக்க எழுத்தாளரான ஜே.யு.ஜி. ஹாலண்ட் காத்திருப்பதில் மட்டும் திருப்தி அடையவில்லை, ஆனால் காத்திருக்கும்போது வேலை செய்வதன் வெளிப்படையான நன்மையைச் சேர்த்தார். உழைத்து காத்திருப்பதன் விளைவாக இல்லாத பெரிய சாதனை எதுவும் இல்லை. பொறுமை சக்தி என்பது வெறுமனே ஒதுக்கித் தள்ளப்பட வேண்டிய ஒரு முழக்கம் அல்ல. பிரெஞ்சு எழுத்தாளர் ஜோசப் தி மைஸ்ட்ரே எப்படி காத்திருப்பது என்பதை அறிவதுதான் வெற்றியின் பெரிய ரகசியம் என்று வலியுறுத்தினார். மேலும் அது மிகவும் சந்தேகத்திற்கு இடமின்றி கூறக்கூடியது. ஒரு மதகுருவாக இருந்த ஹோரேஸ் புஷ்னெல் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இதை மிகவும் மென்மையாக, ஆனால் அதே நேரத்தில் நேர்மறையாக கூறினார். அதாவது எல்லா மனிதர்களும் செயலில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மிகப்பெரிய மற்றும் உயர்ந்த சக்தி பெரும்பாலும் எளிமையான பொறுமை. மேலும் அனைத்து எழுத்தாளர்களிலும் மிகவும் மேற்கோள் காட்டப்பட்டதிலிருந்து ஷேக்ஸ்பியர் பொறுமை இல்லாதவர்கள் மிகப்பெரிய ஏழைகள் என்றார். எந்த காயம் அளவுக்கதிகமாக குணமாகிவிட்டது? இயற்கையுடன் பொறுமையை நாம் எவ்வளவு சிறப்பாக காண முடியும்? இயற்கை ஒரு காயத்தை குணப்படுத்துவதைப் பற்றி சிந்தியுங்கள். எப்போதும் படிப்படியாக, பொறுமையாக. காயம் ஆழமாக இருந்தால் மெதுவாக குணமாகும். மேலும் அதிக பொறுமை தேவைப்படும். இது இயற்கையின் ஒரு விதி. இது ஆழ்ந்த உணர்ச்சி காயங்களை ஏற்படுத்துபவர்களும் அவற்றை அனுபவிப்பவர்களும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பொறுமை சக்தியை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த அத்தியாயத்தின் தலைப்பில் இருந்து தொடங்குவோம். பொறுமை சக்தி மற்றும் கடந்த நூற்றாண்டின் அமெரிக்க எழுத்தாளர் டைரன் எட்வர்ட்ஸுடன் தொடங்கி வெவ்வேறு மக்களின் எண்ணங்களை ஒன்றாக இணைப்போம். அவர் எழுதினார், பொறுமையுள்ளவர் விடா முயற்சியுடன் இருப்பார். உலகம் படுத்த கைவிடப்பட்டவர்களால் நிறைந்துள்ளது. பொறுமை, விடாமுயற்சி மற்றும் உறுதிப்பாடு மட்டுமே சர்வ வல்லமை வாய்ந்தவை. அடைவதை தீர்மானிப்பது, பெரும்பாலும் அடைவதே. இது சிந்தனைச் சங்கிலிகளை உருவாக்குவதற்கான ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமல்ல. ஒவ்வொரு சிந்தனை இணைப்பும் அதனுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் நமது அசல் பாடத்திலிருந்து ஒரு படி தொலைவில் உள்ளது என்பதற்கான ஒரு நிரூபணமாகும். இது பொறுமை சக்தி என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இதைப் பற்றி பிரெஞ்சு கவிஞர் ஜீன் லா ஃபோண்டேன் எழுதினார், பொறுமையும் நேரமும் வலிமை மற்றும் ஆர்வத்தை விட அதிகம் செய்கின்றன. ஒரு பொறுமையான மனிதரின் கோபத்தை குறித்து ஜாக்கிரதை. நமது சிந்தனைச் சங்கிலியில் நாம் கற்றுக்கொண்டது போல் பொறுமை விடாமுயற்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு இயற்கை ஆர்வலர் ஜார்ஜஸ் லூயிஸ் பஃபோன் இதை இவ்வாறு கூறினார், பொறுமையாக இருங்கள், உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாக இருங்கள். பொறுமை என்பது மேதேயூட். மேலும் அமெரிக்க இறையியலாளர் நதானியேல் எம்மன்ஸ் பொறுமையான விடாமுயற்சியின் சக்தியை வலியுறுத்தினார். உண்மையைத் தேடுவதில் உறுதியான, பொறுமையான, விடாமுயற்சியுள்ள சிந்தனை பொதுவாக ஒவ்வொரு தடையையும் வெல்லும். பிரெஞ்சு கட்டுரையாளர் ஜீன் தி லா ப்ரூயரின் போதனைகளில் வெற்றியையும் மகத்துவத்தையும் அடைவதற்காக பொறுமைக்கும் விடாமுயற்சிக்கும் இடையிலான தொடர்ச்சியான இணைப்பு உள்ளது.
வேண்டுமென்றே மற்றும் அவசரமின்றி முன்னேறும் மனிதனுக்கு மிக நீண்ட பாதை இல்லை. பொறுமையுடன் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் மனிதனுக்கு உயர்வு மிக தொலைவில் இல்லையூட். ஆனால் நாம் கற்றுக்கொண்டது போல் பொறுமை விடாமுயற்சியுடன் இணைக்கப்பட வேண்டும். ஏனெனில் நெப்போலியன் கூறியது போல் வெற்றி விடாமுயற்சியுள்ளவர்களுக்கு சொந்தமானது. இந்த சக்தி வாய்ந்த இரக்கமற்ற இராணுவ வெற்றியாளர் வெற்றிக்கான வழிமுறையாக விடாமுயற்சியின் தரத்தை தனிமைப்படுத்த வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது. இருப்பினும் அது அப்படித்தான். சாதாரண திறமை உள்ள நாம் சிறந்த மற்றும் ஞானமுள்ள ஆங்கில பரோபகாரர் சர் தாமஸ் ஃபோவெல் பக்ஸ்டனின் நேர்மறையான உறுதிப்பாட்டைச் சார்ந்து இருக்கலாம். சாதாரண திறமை மற்றும் அசாதாரணத்துடன் விடாமுயற்சி எல்லாவற்றையும் பெற முடியும். எனவே நீங்கள் எதைப் பெற விரும்புகிறீர்கள்? சர் பக்ஸ்டன் அசாதாரண விடாமுயற்சியின் மூலம் நீங்கள் அதைப் பெறலாம் என்று கூறினார். மேலும் புத்திசாலி வயதான பென் பிராங்க்லின் எழுதியபோது அதை பொறுமை என்று அழைத்தார். பொறுமையாக இருக்கக்கூடியவர்தான் விரும்புவதைப் பெற முடியும். பொறுமையான விடாமுயற்சியுடன் எல்லாம் பெறக்கூடியது மற்றும் நீங்கள் எதைப் பெற முடியும்?